வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங்கில் எவ்வளோ அல்காரிதம்ஸ் இருக்குது, அதில் முக்கியமாக லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன, அதை ஈஸியாக எப்படி 5 ஸ்டெப்பில் நம்ம பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பைத்தானுக்கு புதுசாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ராட்சில் இருந்து தான் எடுக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 21st செஞ்சுரியில் நம்ம மிஷின் லேர்னிங் பார்க்காத இடமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் சர்ச்லேருந்து ஷாப்பிங் ஆப்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த மிஷின் லேர்னிங்கில் என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். மிஷின் லேர்னிங் அப்படின்றது ஒரு குழந்தை மாதிரி. நம்ம குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம டேட்டாஸை வச்சு சொல்லித்தர போகிறோம். ஒரு குழந்தை எப்போல்லாம் தப்பு பண்ணுவோம் அதை அடித்து திருத்துது இல்லையா, அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங் தப்பு பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் வேல்யூ கொடுத்து அதை மறுபடியும் ட்ரெயின் பண்ண போகிறோம். அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் புரியாதவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். இன்றைக்கி நம்ம வீடியோவோட முக்கியமான கண்டென்ட்டுக்கு வந்திருக்கோம், அதுதான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படின்ற வார்த்தையை ரெண்டாக உடைங்க. லாஜிக், நம்ம மிஷின் லேர்னிங் எப்படி அமைய போகுது அப்படின்றத பொறுத்து தான் லாஜிக் அமைஞ்சிருக்கு. ரிக்ரெஷன் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்டிவ் மாடல், அதாவது நம்ம கொடுக்க போகிற வேல்யூவை வச்சு இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு கணிக்க போகிற ஒரு மாடலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுதான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை நம்ம யூஸ் பண்ணி வெறும் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், அதாவது வகைப்படுத்த முடியும். அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான்ட்ஸை எடுத்துக்கலாம். பிளான்ட்ஸ் மொத்தம் 3 வகைப்படும், ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா வேல்யூமே பைனரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அதாவது 0 and 1. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இருக்குது, இல்லைனா இல்லை. இந்த அல்காரிதம் ஃபார்ம் பண்ணுற ரிசல்டன்ட் கர்வை எஸ் கர்வ் அப்படி இல்லைனா சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதிலிருந்து வர எல்லா அவுட்புட்டுமே தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். வெதர் ப்ரெடிக்ஷன், இன்னையோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இன்னைக்கு மழை பெய்யுமா இல்லை வெயில் அடிக்குமா அப்படின்றத நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது அனிமல் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம டாகை உதாரணமாக எடுத்துக்கலாம். டாக் ரெப்டைல்ஸ் கீழே வருமா இல்லை மேமல்ஸ் கீழே வருமா அப்படின்றத அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். வெறும் 5 ஸ்டெப்பில் மிஷின் லேர்னிங், இதை நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளமோட சேர்த்து பார்க்கலாம். யூசர் ஏ ஃப்ரீக்வெண்ட்டாக யூடியூப் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு வீடியோ சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் ஸ்டெப் 1 கலெக்டிங் டேட்டா. டேட்டா அப்படின்றத நம்ம வேரியஸ் ரிசோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணலாம். நம்ம கேஸில் யூடியூப் வாட்ச்டு ஹிஸ்ட்ரி தான் நம்மளோட டேட்டா. ஸ்டெப் 2 அனலைசிங் தி டேட்டா. இவர் எந்த மாதிரி வீடியோவை அதிகமாக பார்த்துருக்காரு, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக, மியூசிக்கா இல்லை கல்ச்சுரலா, இதில் இருந்து அவர் எந்த வீடியோஸை மோஸ்ட்லி லைக் பண்ணியிருக்காரு அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3 டேட்டா கிளீனிங். பொதுவாக டேட்டா அப்படின்னாலே தேவையான வேல்யூஸும் இருக்கும், தேவையில்லாத வேல்யூஸும் இருக்கும். இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு தேவையான வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மாடலுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் மாடல். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேட்டாவை வச்சு நம்ம மாடலை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம், அப்புறம் டெஸ்ட்டும் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கேஸில் நம்மளோட மாடல் என்டர்டெயின்மெண்ட் இல்லைனா ரிலவெண்ட் வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்னா ஓகேன்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துச்சுன்னா நம்ம மாடல் தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கேஸில் நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூ கொடுத்து நம்ம இந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ்லேயே கூட தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம புது டேட்டா இன்செர்ட் பண்ணி நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப் அக்யூரசி செக். நம்ம மாடல் தரப்போட வேல்யூ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது தெரியும், ஆனால் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ண போகிற ஸ்டெப் தான் இது. இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேல்யூ எல்லாமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். உதாரணத்துக்கு 0.97 சம்திங் கூட வரலாம். இவ்வளோ நேரம் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்த மிஷின் லேர்னிங்கை பைத்தானில் ஒரு சின்ன டெமோவோட பார்க்கலாம் வாங்க. நம்ம கோடிங் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்மோட இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் Anaconda நேவிகேட்டர். இதுக்குரிய லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எடுத்துக்கோங்க.
இதில் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனோட இந்த அனகொண்டா நேவிகேட்டரை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் பைத்தானோ இல்லை பைத்தான் லைப்ரரியோ எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளே அவைலபிளாக இருக்கும். ஒன்ஸ் அனகொண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜூபிட்டர் நோட்புக். எப்படி சிக்கு நம்ம டர்போ C++ யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்காக ரொம்பவே பாப்புலராக யூஸ் பண்ணுற ஜூபிட்டர் லேப் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் ஜூபிட்டர் நோட்புக். இதில் எனக்கு தேவையான எல்லா என்விரான்மெண்ட்டையும் நான் முன்னாடியே செட் பண்ணிட்டேன். நம்ம கோடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ஐரிஸ் பூ. இதில் இருக்கிற பெட்டல் அண்ட் செப்பலோட லென்த் அண்ட் விரித்தை வச்சு இதை 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்மளே சைஸ் அளந்து இது இந்த வகை தான் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இதுக்காக தான் நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம லென்த் அண்ட் விரித் கொடுத்தா மட்டுமே போதும், அது என்ன வகை அப்படின்றத சொல்லிடும். இவ்வளோ நேரம் காத்திருந்தது போதும், வாங்க கோடிங் செஷன் உள்ள போகலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஐரிஸ் டேட்டாவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ எரர்ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸையும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேண்டாஸ். இது டேட்டா அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. அடுத்தது சிபான். இது டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. இந்த சிபானில் எத்தனையோ கலர் பேலட் இருக்குது. இதில் நம்ம HUSL ஃபார்மேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிற லைப்ரரி மேட்ப்ளாட்லிப். அண்ட் இதிலேருந்து பைப்ளாட் அப்படின்ற மாடியூலை மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து சைக்கிட் லேர்ன் லைப்ரரியிலிருந்து நம்ம மெட்ரிக்ஸ் அப்படின்ற மாடியூலை தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே இதை நம்ம அக்யூரசிக்காக யூஸ் பண்ணுறோம். இதோ கதையின் நாயகன். நம்ம அதே சைக்கிட் லேர்ன்லேருந்து லீனியர் மாடல் அப்படின்ற மாடியூல்லேருந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை இம்போர்ட் பண்ணுறோம். அதே சைக்கிட் லேர்ன்லேருந்து நம்ம மாடல் செலெக்ஷன் அப்படின்ற மாடியூலில் இருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை வச்சு நம்ம டேட்டாவை 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று ட்ரெயின் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த செல்லை இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு Shift+Enter டேப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் இன்சர்ட்டிங் டேட்டா. இங்கே நம்ம டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வேரியபிளில் தான் நம்ம read_csv அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு பேராமீட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டாவோட ஃபைல் லொக்கேஷன் கொடுக்கணும். அண்ட் இதை ரன் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேட்டா அனலிட்டிக்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்டெப். அதில் நம்ம ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டேட்டாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து இன்ஃபோ ஃபங்க்ஷன். இது ஒரு குயிக் சம்மரி கொடுக்கும். அதாவது மொத்தம் எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குது அண்ட் நல் வேல்யூ கவுண்ட், அதாவது வேல்யூ இல்லாமல் ஏதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன் வேல்யூ அண்ட் பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே இது நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம டேட்டாவில் இருக்கிற ஒரே ஒரு காலமோட வேல்யூஸ் மட்டும் எடுத்து வேல்யூ கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வேல்யூ கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கிற காலம்ஸில் இருந்து யூனிக் வேல்யூஸோட கவுண்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். அண்ட் இங்கே நம்ம ஸ்பீஷிஸ் மொத்தம் எத்தனை வேல்யூஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ண தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா விஷுவலைசேஷன். அண்ட் இதுக்காக நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வேரியபிளில் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதில் ட்ராப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஐடி அப்படின்ற ஒரு காலமை ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்த பேராமீட்டர் நம்ம ஆக்சஸ் 1 யூஸ் பண்ண போகிறோம்.
இது இந்த காலமோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐடி காலம் ஃபுல்லாகவே வெறும் சீரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அதை இங்கே delete பண்ணிடுறோம். அடுத்து ஜி அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் cbondலேருந்து பைர் பிளாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு விதமான கிராஃப் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் பேராமீட்டராக நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை கொடுக்க போகிறோம். அடுத்த பேராமீட்டராக நம்ம ஹியூ கொடுக்க போகிறோம். இது நம்ம டேட்டாவில் இருக்கிற ஒரு காலமோட வேல்யூஸை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பிளாட் ஆகும். அடுத்த பேராமீட்டராக நம்ம மார்க்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் என்ன சிம்பிள் வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா இதுதான் நம்ம கிராஃபில் பிளாட் ஆக போகுது. அண்ட் ஷோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கிராஃபை இப்போது பிளாட் பண்ண போகிறோம். அண்ட் இதை ரன் பண்ணுங்க. நம்ம முன்னாடியே HUSL பேலட்டை டிக்ளேர் பண்ணனால இந்த கிராஃபில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அந்த பேலட்டில் இருந்து தான் வந்திருக்கு. இந்த சார்ட்டில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே குரூப்பாக பிளாட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து நம்ம தனித்தனியாக பிளாட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது cbondல இருந்து while len plot அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான். இதோட ஃபஸ்ட்டு பேராமீட்டராக நம்ம இதுக்கு y ஆக்சிஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே y ஆக்சிஸ் ஸ்பீசிஸ் அப்படின்ற காலமாக தான் இருக்க போகுது. அடுத்த பேராமீட்டராக x ஆக்சிஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே செப்பல் லென்த் அப்படின்ற காலமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் அடுத்த பேராமீட்டராக நம்ம இன்னர் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வேல்யூவாக நம்ம குவாரட்டைல் கொடுக்க போகிறோம். இந்த குவாரட்டைல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை 4 குரூப்பாக பிரிக்க போகுது. அண்ட் அடுத்து நம்ம ஷோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிளாட் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் தனித்தனியாக ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இந்த சார்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பீஷீஸோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தனித்தனியாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், அதுதான் மாடல் கிரியேஷன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். இதில் ட்ராப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐடி அண்ட் ஸ்பீஷஸ் ரெண்டுத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுற போகிறேன். ஏன்னா இந்த வேரியபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பல் அண்ட் பெட்டலோட லென்த் அண்ட் விட்த்தை மட்டும்தான் கேரி பண்ண போகுது. அண்ட் அடுத்த பேராமீட்டராக நான் ஆக்சிஸை கொடுக்க போகிறேன். அடுத்து நம்ம y அப்படின்ற ஒரு வேரியபிளை தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்ட் இது ஸ்பீஷிஸ் மட்டும்தான் கேரி பண்ண போகுது. தென் இந்த 2 வேரியபிளோட ஷேப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ், அப்புறம் y. ஏன்னா நம்ம டேட்டா எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் அண்ட் ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் அப்படின்னு 4 வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம டேட்டாவை ட்ரெயினிங்க்கு தனியாக அண்ட் டெஸ்ட்டுக்கு தனியான்னு அதுவே பிரிச்சுக்கும். அண்ட் இதில் பேராமீட்டராக நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை கொடுக்கணும். இதுக்கு நான் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுக்க போகிறேன். நம்ம இந்த பேராமீட்டரில் தான் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிற டேட்டாவோட சைஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத கொடுக்க போகிறோம். அண்ட் இதில் நம்ம 40% யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த பேராமீட்டராக நம்ம ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷஃபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போன ஸ்டெப்பில் பண்ண மாதிரி இருக்கிற எல்லா வேரியபிள்ஸோட ஷேப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து லாக்ரிக் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போகிறோம். நம்ம மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட பார் கிராஃப். அண்ட் இதில் இருக்கிற க்ரீன் டாட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்புட்ஸ். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளவரோட டேட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் நம்ம டேட்டாவில் இல்லாத வேல்யூ கொடுத்தா இது என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டேட்டாவில் மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது, அதாவது 3 வகையான பூக்கள் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்கும். அண்ட் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ எந்த த்ரெஷோல்ட் உள்ள போய் செட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் கிளாஸாக வரும், அதாவது நம்மளுக்கு அதுதான் ஆன்சராக வெளியே கொடுக்கும். அடுத்து நம்ம லாக் ரிக்ல ஃபிட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நம்ம போன ஸ்டெப்பில் ட்ரைனிங்காக எடுத்து வச்சிருக்கிற 2 டேட்டாவையும் கொடுக்க போகிறோம். இங்கே இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு தான் நம்ம மாடல் ட்ரெயின் ஆக போகுது. அடுத்து நம்ம ஒய் ப்ரிடிக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வேரியபிளில் நம்ம ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே டெஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் இதில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவோட நம்ம கொடுக்குற டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். அடுத்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அக்யூரசி கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மெட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மெட்ரிக்ஸில் இருந்து அக்யூரசி ஸ்கோர் அப்படின்ற ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பாஸ் பண்ணலாம். அண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒய் டெஸ்ட்டையும் இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண ஒய் ப்ரிடிக்ட் வேல்யூவையும் பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த அக்யூரசி ஸ்கோர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒய் ப்ரிடிக்டில் நம்ம முந்தின ஸ்டெப்பில் பண்ண கம்பேரிசனில் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கரெக்டாக இருக்கோ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஒய் டெஸ்ட்டில் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோமோ அது இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அக்யூரசி ஸ்கோர் கிடைக்கிது. இந்த அக்யூரசி ஸ்கோரை பார்க்கும்போது வர சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் லாஸ்ட் அண்ட் ரொம்பவே க்ரூஷியலான ஒரு ஸ்டெப், அதுதான் மாடல் ப்ரெடிக்ஷன். நம்ம இவ்வளோ நேரம் பண்ண மாடல் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் டெஸ்ட் வேரியபிளில் நம்ம ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது டெஸ்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம லாக் ரிக்ல ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் கொடுக்க போகிற எல்லா பேராமீட்டர்ஸுமே நம்ம டேட்டா ஃப்ரேமில் தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாஸுமே டேட்டா ஃப்ரேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம வேல்யூஸை கொடுக்கலாம். அண்ட் இதை டிரான்ஸ்போஸும் பண்ணுறோம். இது எதுக்காகனா நம்ம டேட்டா ஃப்ரேமில் பாஸ் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே ஃபஸ்ட்டு காலம் வைஸாக தான் போய் செட் ஆகும். நமக்கு இங்கே தேவையானது ரோ வைஸாக, அதனால தான் இங்கே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா இதில் இருக்கிற வேல்யூஸ் மாதிரியே கரெக்டாக வந்து செட்டில் ஆகும். அண்ட் இதை ரன் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம மாடல் கரெக்டாக தான் ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் எரர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 24/7 உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக அவைலபிளாக இருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி கனவு காணலாம்.